அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பக்ரீத்துக்கு நல்லபடியாக குருவானி கொடுத்து முடித்தாச்சு. இப்போ பக்ரீத் ஸ்பெஷலாக பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் மொத்தம் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, அது கூடவே ரீஃபண்ட் ஆயில் 2 ஸ்பூன். அப்போ தான் உங்களுக்கு பொங்கி மேலே வராது, தண்ணி நிறையா இருந்தாலும் பொங்கி மேலே வராது. கறி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி 2 விசிலுக்கு வச்சிடணும். இப்போ 2.5 வெங்காயம் அரைக்கிறதுக்கு, 2.5 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, நல்லா 2 கை கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து எடுத்துக்கிட்டு, தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கிடணும், எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு பழம். இப்போ 2 விசில் வந்ததோட அதை இறக்கி வச்சிடணும். அதில் இருக்க ஏர் போகிற வரையும் நம்ம திறக்காமல் அதை அப்படியே வச்சு தம்மில் வச்சிடணும். இப்போ பிரியாணி செய்ய ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். அதோட நீளமாக நறுக்கின 2.5 வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைய அதை தாளிக்கணும். தாளித்து விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இப்போ தான் நல்லா கலர் கொடுக்குங்கிறனால 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் 2 கை கொத்தமல்லி புதினா நம்ம வச்சுருந்ததை சேர்த்துக்கிறணும். அதோட தக்காளி 4 தக்காளி, 5 பச்சை மிளகா நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ 5 மிளகா, பச்சை மிளகா நம்ம இதோடு சேர்த்து நம்ம உரப்புக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியிலையும், நம்ம ஆட்டுக்கறியிலையும் நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போயும் இதுலேயும் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தோம்னாதான் கிரேவி நல்லா செமி கிரேவியாக நல்லா வரும். இப்போ அரைச்ச வெங்காய விழுதையும் இதோடு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு கரம் மசாலா பொடி தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது, கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ ஆடு வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து நம்ம தண்ணி அளக்கையில் அதை சேர்த்து அதோடு போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சதில் ஏர் போனதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கறியை மட்டும் சேர்த்துருக்கோம். சேர்த்து இதில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு கறிக்கு, அதனால் நாங்கள் உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ அது நல்லா கிரேவியோடு நல்லா அது சார்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை தனியாக இருத்து வச்ச ஒரு படி தண்ணி இருக்குது கரெக்டாக, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் மசாலாவோட கறி சேர்கிற வரைய நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இப்போ அந்த எடுத்து வச்சுருந்த தண்ணியை அதோடு சேர்த்துடணும். இப்போ நாங்கள் ஒரு படி அரிசி போடுறோம், சீரக சம்பா அரிசி 1 படி, அதுக்கு நம்ம 2 படி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 2 படி தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரிசிக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு இப்போ சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டிடணும். கிண்டிட்டு நுரை கூட்டி வரும், அதாவது ஒயிட் கலரில் மேலே வர்ற மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போல்லாம் நம்ம அரிசியை அதோடு சேர்த்துடணும். நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை எப்போவுமே ஊற வச்சிடணும். ஊற வச்சாதே நமக்கு சோறு உடையாது, நல்லா வெந்து நல்லா நமக்கு வரும். இப்போ அரிசியை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். அதோட கலர் பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கரம் மசாலா வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு வச்சிடணும். இதுக்கிடையில் பிரியாணிக்கு தேவையான முட்டையை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதில் லைட்டாக உப்பு போட்டு மூடியை போட்டு வேக வச்சுக்கிறணும் முட்டையை. இதுக்கு முன்னாடியே நம்ம தால்ச்சா பண்ணி இறக்கியாச்சு, அது ஒரு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பிரியாணி தண்ணி கம்மியாகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கீழே பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுறணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா எல்லாமே ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இப்போ நம்ம தம்மு போடுறதுக்கு கரெக்டான டைம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கையிலேயே 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஊற்றினோம்னா நல்லா எல்லாத்தோடையும் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதான். எல்லா பக்கட்டும் சுற்றி எல்லா பக்கட்டும் கிளறி விட்டுட்டு அதை அமுக்கி நல்லா தம் போட்டுறணும். ஒரு சைடு கூட விடக்கூடாது, இல்லாட்டினா ஒரு பக்கத்து மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சுற்றி
நல்லா திருப்பி திருப்பி நல்லா கிண்டி விடணும் பிரியாணியை. இது வந்து ஒரு படி அரிசிக்கு 1.5 கிலோ கறி நம்ம போட்டிருக்கோம், ஆட்டுக்கறி. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கறியும் நல்லா வெந்துருச்சு, சோறும் 3/4 பதத்துக்கு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா அமுக்கி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், தம் போட்டுறணும். வாழை இலையில் தான் நாங்கள் தம் போடுவோம். வீட்டுக்கு பின்னாடியே நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது. அதை வந்து நறுக்கிட்டு வந்து நம்ம தம் போட போகிறோம். தம் போட்டாச்சு. நம்ம வச்சுருந்த தால்ச்சாவே மேலே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அமர்த்திடணும். அமர்த்தினதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி தயாராகிடும். இப்போ தால்ச்சாவை இறக்கிட்டு ஒரு கிளறிட்டு திருப்பியும் வச்சு பார்ப்போம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சுட சுட சீரக சம்பா பிரியாணி தயாராகிடுச்சு. இதையும் ஒரு பெரட்டி விட்டுறணும். ஆனால் கீழே மட்டும் நெய் நிற்கிற மாதிரி இருக்கும், நமக்கு மேலே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு பெரட்டி விட்டுறணும். சுற்றி நம்ம தம் போடையில் எப்படி பெரட்டினோமோ அதே மாதிரி தம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம இப்படி இறக்கி கீழே வச்சுட்டு இப்படி நம்ம பெரட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். ஒன்றோட ஒன்று அரிசியும் ஒட்டலை, நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் பக்ரீத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு ஏற்ற மட்டன், மாங்காய் எல்லாம் போட்ட தால்ச்சா மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.